16 மந்த் பேபிக்கு ஒரு வெயிட் கெயின் ஃபுட் கொடுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணியும் கொஞ்சம் சிறுபயிரும் நைட்டே நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி, அப்புறமா வந்து ஒரு துண்டு வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட வந்து நம்ம கொஞ்சம் இட்லி பேட்டர் இருக்குல்ல, அந்த மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு இட்லி தட்டு எடுத்து அதில் வந்து நான் நெய் தடவிக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணுமானாலும் தடவிக்கலாம். இப்போ நெய் கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு பெஸ்ட், அதனால் நான் நெய் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நீங்கள் வந்து தோசை மாவு மாதிரி இதை விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி தோசையாகவும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இட்லியாகவும் கூட இந்த இட்லியாகவும் கொடுத்துக்கலாம். 2 டைப்பில் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நான் அவள் வந்து ரொம்ப இட்லி விரும்பி சாப்பிட்றதுனால நான் இட்லியாகவே ரெடி பண்ணிவிட்டேன். தோசைலாம் ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிற, அதுக்காக தான். இப்போ இட்லி கூட வந்து நான் வந்து கேரட் சட்னி தான் எடுத்திருக்கேன். அப்போ இதில் வெஜிடபிள் அவளுக்கு போகும், ப்ரோட்டீன் பயறு வகையில் ப்ரோட்டீனும் அவளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு காய்கறி ஒரு பயறு வகைகள் அப்படி கொடுக்கும்போது பிள்ளைக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது அவளை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி பிள்ளைங்களோட ஃபுட் வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பை.